தனியார் பள்ளியின் உரிமம் புதுப்பிக்க 1,00,000 ரூபாய் கேட்டு 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலக கண்காணிப்பாளர் லஞ்ச ஒழிப்புத் துறையினரால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த விடுதம்பட்டு பகுதியில் செயல்பட்டு வருகிறது தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அலுவலகம். இதில் அலுவலக கண்காணிப்பாளராக செந்தில்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். தனியார் பள்ளிகளின் உரிமம் 3 ஆண்டுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்பட வேண்டும். கேவிக்குப்பம் அடுத்த பரதராமி பகுதியை சேர்ந்த தனியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் உரிமத்தை புதுப்பிக்க பள்ளியின் சார்பில் கடந்த பிப்ரவரி மாதம் விண்ணப்பித்துள்ளனர். உரிமத்தை புதுப்பிக்க கண்காணிப்பாளர் செந்தில்குமார் 1,00,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதில் 25,000 ரூபாய் இன்று விருதம்பட்டு பகுதியில் உள்ள ஒரு பொது இடத்தில் வைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போது மறைந்திருந்த வேலூர் லஞ்ச ஒழிப்பு துறையினர் செந்தில்குமார் பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.